கண்ணு குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா தாமி? நல்லா படிக்கிறீங்களா? ஏதாச்சும் சந்தேகம் இருக்கா? கண்ணு நல்லா கேர்ஃபுல்லாக படிங்க. டெய்லி நடத்துகிறது தினமும் படித்து பார்த்து தினம் எழுதி பார்த்துக்கணும். நிறைய தரம் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மெமரியில் அப்படியே நிற்கும். ஓகேவா சாமி? மனப்பாடமே பண்ணிடாதீங்க, கான்செப்ட் ஓரியண்டாக படிங்க. சரி, இன்றைக்கி நம்ம 12th செகண்ட் சாப்டரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் பார்க்க போகிறோம். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எக்ஸசைஸு 2.6 பார்க்க போகிறோம் சாமி. இது 2.6 செகண்ட் சம் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்மு, 5 மார்க் கணக்கு. இப்போ கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னு கொடுத்துட்டாங்க. சச் தட் இமேஜினரி ஆஃப் 2z + 1 டிவைடட் பை iz + 1 ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ தட் த லோக்கஸ் ஆஃப் இசட் இதுன்னு நம்ம நிரூபிக்கணும். இந்த மாதிரி கொடுத்தாவே நம்மக்கிட்ட ஒரு மார்க் இருக்குதுன்னு அர்த்தம். மொத்தம் இது 5 மார்க் சம்மு. 5 மார்க்கில் நமக்கு ஆல்ரெடி நமக்கு ஆன்சரே தெரிஞ்சு போச்சு. ஒரு மார்க்கு நமக்கு உறுதி. ஓகேவா? இப்போ பாருங்கள், இதை அப்படியே எடுத்துக்கிறோம். இப்போ 2z + 1 டிவைடட் பை iz + 1 ஈக்குவல் டு 0. இப்போ இசட்டுக்கு பதிலாக 2 போட்டு ப்ராக்கெட் போட்டு இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ப்ராக்கெட்டை முடிச்சிருங்க +1. அதே மாதிரி ஐ இன்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் +1 ஈக்குவல் டு 0. கண்ணு இங்கே ப்ராக்கெட்டை போடாமல் 2 போட்டு இப்படி போட்டிங்கன்னா 2 எக்ஸ் மட்டும் பெருக்கிடுவேன், அப்புறம் ஒய்யை விட்டுருவேன். அதனால தான் ப்ராக்கெட் முன்னாடி இருந்தால் ப்ராக்கெட்டை போடுங்க. அடுத்த ஸ்டெப்பு 2ஆல் உள்ள பெருக்குங்க. கண்ணு இது ரொம்ப முக்கியமான சம்மு, பார்த்துங்க. அப்போ என்ன வரும்? 2x + 2iy + 1. அதே மாதிரி இங்கே ஐயால் பெருக்குன்னா ix + i²y + 1. ஓகேவா? ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு 4 ஸ்டெப்பு தாங்கன்னா இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் போடு, மேலேயும் கீழையும். 2ஆல் உள்ள பெருக்கு, ஐயால் உள்ள பெருக்கு. அடுத்தது நமக்கு ஃபார்முலா தெரியும், i² மைனஸ்ஸு. அப்போ இது -y ஆயிரும். அப்போ மேலே பாரு, மேலே ரியல் பார்ட் என்ன? 2xம் +1. இது ரெண்டுலேயும் தானே ஐ இல்லை. அப்போ ரியல் பார்ட் 2x + 1 ப்ளஸ்ஸு இமேஜினரி பார்ட் ஐயோடைய கோஎஃபிஷியன்ட். அப்போ ஐயை வெளியில் எடுத்துட்டா கோஎஃபிஷியன்ட் என்ன? 2y. ரியல் பார்ட் தனியாக, இமேஜினரி பார்ட் தனியாக பிரிச்சுக்கோ. அதே மாதிரி கீழே ரியல் பார்ட் என்ன? இது பாருங்கள், i² அப்படிங்கும்போது என்ன? -1. அப்போ இது -y + 1. இது ரியல் பார்ட்டு. இமேஜினரி பார்ட்டு ஐயும் ஐயோடையது ix. ஓகே, இது ரியல் பார்ட் தனியாக பார்த்துக்குங்க, இமேஜினரி பார்ட் தனியாக பார்த்துங்க. அடுத்து கீழே இமேஜினரிக்குள்ளே கீழே காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்தால் என்ன பண்ணுவோம்? காஞ்சிகேட்டால் மேலே இங்கேயும் மல்டிபிள் பண்ணுவோமா? அப்போ அதாவது நியூமரேட்டரில் இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் பிரச்சனை இல்லை. டினாமினேட்டரில் இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய காஞ்சிகேட்டால் நியூமரேட்டரையும் மல்டிபிள் பண்ணும், டினாமினேட்டரையும் மல்டிபிள் பண்ணும். அப்போ இதனுடைய காஞ்சிகேட் என்ன? இமேஜினரி பார்ட்டுக்கு குறிய மாற்றணும். பார், -y + 1 + ixன்னு இருக்கா? அப்போ இதனுடைய காஞ்சிகேட் -y + 1 - ix. அப்போ -y + 1 - ixஆல் மேலேயும் மல்டிபிள் பண்ணும், கீழேயும் மல்டிபிள் பண்ணும். ஓகேவா? அடுத்தது இதில் நல்லா ஞாபகம் வச்சிங்க, இது ஒன்றுமே இல்லை. நம்ம இதுக்குள்ளே இருந்து இமேஜினரியை எடுக்கணும். அப்போ ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இமேஜினரி அப்படிங்கும்போது எதை பெருக்கணும்? நமக்கு இமேஜினரிங்கிறது என்ன? ஐயோடைய கோஎஃபிஷியன்ட். அப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் பாருங்கள், 2x + 1 இருக்கா? இந்த 2x + 1 கொண்டு போய் ixோட மல்டிபிள் பண்ணால் தானே ஐ வரும். அப்போ தேர்ஃபோர் இதையும் பெருக்கினா நமக்கு இமேஜினரி கிடைக்கும். சரி, அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஐ. அப்போ தேர்ஃபோர் இந்த 2x + 1 போய் எதை பெருக்கணும்? ixஐ பெருக்கணும். அப்போ தேர்ஃபோர் இங்கே இமேஜினரி அப்படிங்கிறது என்ன? ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் இல்லையா? அப்போ 2x + 1 × -x. அதே மாதிரி அடுத்த டேர்ம் பாருங்கள், இங்கே ஐ இருக்கிற டேர்மும் ஐ இல்லாத டேர்மும் பெருக்கினா தானே ஐ வரும். அப்போ இது என்ன? 2y, அந்த ஐ டேர்மையும் இந்த ரியல் டேர்மையும் பெருக்கணும். அப்போ தேர்ஃபோர் நமக்கு 2y × -y + 1. நான் சொல்கிறது என்னென்னு புரிஞ்சுதா தங்கம்? அதாவது இமேஜினரி வேணும். இமேஜினரிங்கிறது அப்படிங்கிறது என்ன?
ஐயோடைய கோஎஃபிஷியன்ட். அப்போ ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் வேணும்னா இதை மல்டிபிள் பண்ணும்போது ஒரு ஐ இல்லாத உறுப்பையும் ஒரு ஐ இருக்கிற டேர்மையும் பெருக்கினா தானே ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் வரும். ஐயும் பெருக்கினா என்ன வரும்? I² ஆயிரும். I² நீங்கி போயிடும் -1. அப்போ நமக்கு இமேஜினரி வேணும் அப்படின்னா இப்போ நான் சொல்கிறது புரியுதா? 2x + 1 போய் எதை பெருக்கணும்? IXஐ பெருக்கணும். அதே மாதிரி I2y போய் எதை பெருக்கணும்? -y + 1 பெருக்கணும். அப்போ தேர்ஃபோர் இப்போ இமேஜினரினா ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் 2x + 1. அதுக்கு தான் உனக்கு அம்புக்குறி போட்டு காமிச்சிருக்கிறேன். அப்போ 2x + 1 இன்ட்டு -x. அதே மாதிரி 2y இன்ட்டு -y + 1 டிவைடட் பை கீழே பாருங்கள் அது இதுவும் காஞ்சுகேட் தான். அப்படியே ரியல் பார்ட் ஸ்கொயர். அப்புறம் இது a + b a - b ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ ரியல் பார்ட் இன்ட்டு ரியல் பார்ட்டு, அப்புறம் இமேஜினரி பார்ட் இன்ட்டு இமேஜினரி பார்ட். அப்போ -y + 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் I² x². அப்போ தேர்ஃபோர் நமக்கு மேலே மட்டும் போட்டிங்கன்னா போதும். கீழே இருக்கிற இந்த டினாமினேட்டர் போய் இங்கே 0வை மல்டிபிள் பண்ணால் அது ஆல்ரெடி என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அப்போ உள்ளே பெருக்கி போட்டுக்கிட்டிங்கன்னா -2x² -x -2y² ப்ளஸ் 2yன்னு கிடைக்கும். சிம்பிளை மாற்றுங்க. அப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். 4 ஸ்டெப்பு. இசட்டுக்கு பதிலாக என்ன போடுறீங்க? x + iy போட்டுக்கிறீங்க மேலையும் கீழையும். அடுத்தது என்ன பண்ணணும்? ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட் தனியாக பிரிச்சுக்கணும். 3வது காஞ்சிகேட்டால் மேலையும் கீழையும் பெருக்கணும். கண்ணு நல்லா பார்த்துங்க. இசட்டுக்கு பதிலாக x + iy போட்டுக்கிறீங்களா? மார்க்கு பாருங்கள் எப்படி கொடுப்பாங்கன்னு பாருங்கள். ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட் தனியாக பிரிச்சுருக்கிறியா? இதுக்கு ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. மேலையும் கீழையும் காஞ்சிகேட்டால் பெருக்கியிருக்கிறியா? அதுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க. நல்லா பார்த்துங்க. இமேஜினரி பார்ட்டு தனியாக எடுத்திருக்கேன். இதுக்கு 2 மார்க்கு. ஆன்சர் எழுதுறதுக்கு 1 மார்க்கு. பாருங்கள் இசட்டுக்கு x + iy போட்டுக்கிறீங்க. ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட் தனியாக நியூமரேட்டர்லேயும் எழுதணும், டினாமினேட்டர்லேயும் எழுதணும். இதை முன்னாடி இருக்கிற 2ஆல் பெருக்குங்க, ஐயால் பெருக்குங்க. அடுத்தது தெரியுதா? ரியல் பார்ட் தனியாக நியூமரேட்டரில் பிரித்து எழுதுங்க, இமேஜினரி பார்ட் தனியாக பிரித்து எழுதுங்க. அடுத்தது கீழே இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய காஞ்சிகேட்டால் மேலையும் கீழையும் மல்டிபிள் பண்ணுங்கள். அடுத்தது இதிலிருந்து இமேஜினரி பார்ட் எழுதணும். இப்போ இது புரிஞ்சுதா கண்ணு? இதுக்கு இன்னும் ஒரு ஷார்ட் மெத்தடும் இருக்குது. இதுக்கு ஷார்ட் மெத்தடு எனக்கு இங்கே பெருக்கிறது புரியல, குழப்பமாக இருக்குது அப்படின்னு இங்கே நீங்கள் இது எழுதுறீங்க இல்லையா? இதுக்கு இமேஜினரி பார்ட் வேணும் அப்படின்னா, ரியல் பார்ட் வேணும்னா என்ன பண்ணுறது, இமேஜினரி பார்ட் வேணும்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருப்பாங்க. எப்படி அப்படின்னா நடுவாண்ட மைனஸ் போடணும். அதாவது இதுக்கு ஈஸியான மெத்தட் இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, இமேஜினரி பார்ட் வேணும் அப்படின்னா கண்ணு இதை பாரு, கிராஸ் மல்டிபிள் நடுவாண்ட குறி மைனஸ். அதே ரியல் பார்ட் வேணும்னா நேராக மல்டிபிள் நடுவாண்ட குறி ப்ளஸ்ஸு. இவ்வளோதான். இது டக்குன்னு ஈஸியான ஒரு ஷார்ட்கட் மெத்தட். இமேஜினரி பார்ட்னா கிராஸ் மல்டிபிள் நடுவாண்ட மைனஸ், ரியல் பார்ட்னா நேராக மல்டிபிள் நடுவாண்ட ப்ளஸ்ஸு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுல நாம் பெருக்கணுமா? என்ன வந்திருக்குது? 2x + 1 மைனஸ் பிரிச்சிட்டோம் இல்லையா? நம்ம 2x + 1 ப்ளஸ் I2y டிவைடட் பை -y + 1 ப்ளஸ் IXன்னு பிரிச்சுருக்கிறோமையா? இப்போ இது தான். இது மார்க் இருக்குது, ஆனால் இது கண்டிப்பாக இது பண்ணணும். இப்போ இதில் பெருக்கி போடுறதுக்கு எனக்கால் முடியல அப்படிங்கும்போது தான் உனக்கு. அப்போ கிராஸ் மல்டிபிள் தானே சொன்னேன். ஃபஸ்ட்டு இப்படி தான் சொன்னேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருக்கிறது இந்த டைரக்ஷன், அடுத்தது தான் இந்த டைரக்ஷன், நடுவாண்ட மைனஸ். அப்போ இங்கே என்ன போடணும்? வேறு இமேஜினரி வேணுன்னா ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் ஐ எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது. அப்போ 2y இன்ட்டு -1 ப்ளஸ் -y + 1 மைனஸ் நடுவாண்ட பார்த்தீங்களா மைனஸ் 2x + 1 இன்ட்டு எக்ஸ். இதாக பாருங்கள், அதே வந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் சொல்கிறது புரியுதா? பாருங்கள் 2y இன்ட்டு
மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒன் இதா இருக்குங்களா. 2y இன்ட்டு மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒன்று. அடுத்தது நடுவாண்ட குறி மைனஸா, அதுதான் அதான் இந்த மைனஸு. அப்புறம் 2x ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ், அதான் பாருங்கள் 2x ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ். இது ஈஸியாக போட்டு புரிஞ்சுக்கலாம். இப்போ நான் சொல்கிறது புரிஞ்சுதா? இல்லை ஏதாச்சும் தெரியலைன்னா கேளுங்க. தேங்க்யூ.